இந்த ஜும்மா நாளில் ஒரு பெரிய தவறு செய்தால் உங்களுக்காக மலக்குகள் துவா செய்ய மாட்டார்கள். என்ன அந்த தவறு? நபிசல் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள். ஒவ்வொரு காலையிலும் 2 மலக்குகள் பூமிக்கு இறங்குகிறார்கள். ஒரு மலக்கு என்ன துவா செய்கிறார் தெரியுமா? யா அல்லாஹ், தர்மம் செய்பவர்க்கு அதற்கு பகரமாக வழங்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். ஆனா இன்னொரு மலக்கு என்ன துவா செய்கிறார் தெரியுமா? அதை கேட்டால் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இன்னொரு மலக்கு இப்படி துவா செய்கிறார்: யா அல்லாஹ், கஞ்சத்தனம் செய்பவரின் செல்வத்தை அழித்து விடுவாயாக. சிந்தித்து பாருங்கள், மலக்குகளின் துவா நமக்காகவா அல்லது நமக்கு எதிராகவா? இது நம்ம செயலை பொறுத்தது. ஆனா ஜும்மா நாளில் ஒரு சின்ன தர்மம் செய்தாலும் என்ன நடக்கும்? 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 20 ரூபாய் இருந்தாலும் சரி, ஒரு பசியானவருக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் தொகையை பார்க்க மாட்டான், உன் மனசை தான் பார்க்கிறான். பலர் நினைக்கிறாங்க காசு குறைஞ்சிடுமோ அப்படின்னு. உண்மையில் நபிசல் சொன்னார்கள், தர்மம் செல்வத்தை குறைக்காது. அப்படின்னா என்ன அதிகரிக்கும்? அல்லாஹ் பரக்கத்து தருவான், நிம்மதி தருவான், எதிர்பாராத வழிகளில் ரிஸ்க் தருவான். சில நேரங்களில் நாம் கொடுத்த 100 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் கூட வரலாம். சில நேரங்களில் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படலாம். அதனால்தான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது இழப்பு கிடையாது. அதனால் இந்த ஜும்மா நாளில் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். ஒரு சிறிய தர்மமாவது செய்யுங்கள். அப்போது மலக்குகள் உங்களுக்காக துவா செய்வார்கள். அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும். அல்லாஹ் நம்மை தர்மம் செய்யும் அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா நாளில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தர்மமாவது செய்யுங்க. ஆமீன்.